Hi guys, good morning. So the tarot card page today's energy. So இப்போ கொஞ்சம் பரவாயில்ல என்னால் நல்லா பேச முடியுது. ஸோ திருப்பி ஸ்லாட் அனௌன்ஸ்மெண்ட் காலையில் 12:30 2 o'clock வரைக்கும் இருக்கிற ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் 3:30 5 o'clock வரைக்கும் இருக்கிற ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் நைட்டு 7:30 9 o'clock வரைக்கும் இருக்கிற ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி நைட்டுக்கு தான் புக் ஆயிடுச்சு. மற்றபடி இந்த வீக் ஃபுல்லாகவே அவைலபிளாக தான் இருக்குது. வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு ஸ்லாட் வேணும்னா புக் பண்ணிக்கலாம். ஓகே, அது போக ப்ரீ ரெக்கார்டட் டேரட் கார்ட் ரீடிங்ஸ் எப்போனாலும் அவைலபிளாக தான் இருக்குது. அதுவுமே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கேட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ட்வின் ஃப்ளேம் ஃபிசிக்கல் யூனியன் மேனிஃபெஸ்டேஷன் கோச்சிங்கும் கம்ப்ளீட்டாக ரெடியாக இருக்குது. யார் வேணும்னாலும் அதை பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்கலாம். லெவல் பை லெவல் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இருக்குது. உங்களால் மொத்த பேக்கேஜாக காசு கட்ட முடியலன்னா அந்தந்த லெவல் பர்ச்சேஸ் பண்ணி அந்தந்த லெவலுக்கு மட்டும் காசு கட்டி நீங்கள் படிச்சுக்கிட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் லெவலில் முடிச்சப்பறம் செகண்ட் லெவலுக்கு வரலாம், செகண்ட் லெவல் முடிச்சப்பறம் தேர்ட் லெவலுக்கு போகலாம், அந்த மாதிரி. ஓகேயா? ஸோ இது ஒன்று. ஸோ இன்னைக்கான எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். டுடேஸ் எனர்ஜிக்கு போகலாம். ஏன்னா நிறைய பேரால் கம்ப்ளீட்டாக ஃபுல் அமௌண்ட் என்னால் பே பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க. அதுக்காக இந்த மெத்தட் கொண்டு வந்திருக்கேன். 7 of Cups. 7 of Cups அப்படிங்கிற கார்டு என்னன்னா, நீங்கள் நிறைய விஷயம் பேக்கேஜாக திஸ் இஸ் ஹூ ஐ எம், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டிருக்கீங்க. கடவுள் என்ன சொல்கிறாரு? ஓகே சாங்ஷன், அது எல்லாமே நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ 7 கப்பு உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. அந்த 7 கப்பில் 6 கப்பை சூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் பேக்கேஜ் ஆஃப் திங்ஸ் கேட்டிங்கல்ல, ஒவ்வொரு கப்லேயும் ஒவ்வொரு விஷயம் மட்டும்தான் இருக்கும். 7வது கப்பை சூஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த 6 விஷயம் ப்ளஸ் அந்த கப்புக்கான 7வது விஷயம், மொத்தம் 7 விஷயமே சேர்த்தது ஒரே கப்பில் இருக்கும். ஸோ அந்த கப்பு தான் எட்டர்னல் கப்பு. மீதி அந்த முதல்ல சொன்ன 6 கப்பும் மாயை. ஸோ இப்போ என்ன, நீங்கள் கேட்டதை கடவுள் கொடுத்துட்டாரு. உங்கள் பகுதியிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த 7வது கப்பை ரிசீவ் பண்ணுறதுக்கு உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்கணும். எப்படி தகுதிப்படுத்துவீங்க? மாயைக்கும் எட்டர்னல் கப்புக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அப்போ மாயையை கண்டுபிடிக்கவும் தெரிஞ்சுக்கணும். கண்டுபிடிச்சு இது மாயைன்னு ஒழிச்சுக்கட்டு தெரிஞ்சுக்கணும். இதுதான் எட்டர்னல் கப்புன்னு ரிசீவ் பண்ண தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சாங்ஷன் பண்ணது, கடவுள் சாங்ஷன் பண்ணிட்டார்ல, அது பூரா உங்கள் கைக்கு வந்துடும். ஸோ இதுதான் இன்னைக்கான எனர்ஜி. இனி நாளைக்கான எனர்ஜி என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பை.